தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டால் இதை கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அது தேச பாதுகாப்புக்கானதான். எதுடா? பிரதமர் இந்திய மக்களிடம் இந்திய முத்திரையை பயன்படுத்தி கொள்ளையடித்த 46,000 கோடியை திருடிட்டு போறது சொந்த விஷயமா? இந்தியாவில் இருக்கிற RSS மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஒவ்வொரு ஆண்டும் முறையாக நேர்மையாக வரவு செலவை சமர்ப்பிக்கிறோம். RSS எங்க பதிவு செய்த கட்சி? தேர்தல் ஆணையத்திலையா அல்லது சொசைட்டி ஆக்ட்லயா அல்லது ஒரு அமைப்பு என்று பதிவு செய்திருக்கா? எதுவும் கிடையாது. பதிவு செய்யாத RSS அமைப்பிற்கு பல லட்சக்கணக்கான ஒரு புலனாய் இல்லைல்ல. அப்ப இதற்கு பேர் என்ன? திட்டமிட்டு ஒரு கழகத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசாங்கம் செய்த அசிங்கமான கீழ்த்தரமான வேலை இல்லையா? ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காலையில போறாங்க, ஈடு அது வேலையை செய்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எந்த குற்றமும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு நேர்மையான முன்னாள் முதல்வரை கலங்கப்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் செய்த பிறகுதான் இது பொய்யாக ஜோடிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஏற்கனவே டெல்லியில் பதியப்பட்ட வழக்கில் யூடிஎஃபோட நிர்வாகிகள், யூடிஎஃபோட தலைவர்கள் குற்றவாளி என்று தெளிவாக அந்த பட்டியல் இருக்கு. அங்க போகல, அங்க ஈடு போகல, அங்க சிபிஐ போகல, அங்க இன்கம் டாக்ஸ் போகல, அங்க காவல்துறை போகல. ஆனா எங்க வரா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் தலைமை குழு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் 10 ஆண்டு காலம் உலகத்திற்கு முன்மாதிரியாக செயல்பட்ட பினராயி விஜயன் வீட்டுக்கு ஏன் போனீங்க? நோக்கம் இல்லையா? எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாயங்காலம் டெல்லியில போராட்டம் நடத்தும். காலையில் நடத்தல, அது ஜனநாயக உரிமை நடத்து, நாங்க பேஸ் பண்றோம், வழக்கா நாங்க பேஸ் பண்றோம், பாத்துக்கிறோம். ஆனா நீ திட்டமிட்டு ஒரு பொய்யான ஜோடிப்பை உருவாக்குவதை அனுமதிக்க முடியாது. சாயங்காலம் டெல்லியில நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தலைமையில போராட்டம் நடத்தினா, இப்ப நாங்க போராடுறோம். 4 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்து போராடல. இது உடனடி இயக்கம், ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட். தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க, இழிவாக நடத்தப்படுகிறார்கள், மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அதை கண்டிக்க வேண்டும் என்று காவல்துறை கிட்ட போன்ல தான் பேசணும். இந்த காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறது? நியாயமாக இருக்கு. நீ அப்படி போராட்டம் நடத்தினா உங்க போராட்டம் நடத்தணும், பர்மிஷன் இல்லையா? கைது பண்ணி பேசுறாங்க. ஆனா 3ஆம் தர குற்றவாளிகளை, இருவிடம் குற்றவாளிகளை நடத்துவதை போல ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளரை சொத்தாக இழுத்து, சாரலாக இழுத்து, இந்த அரசியல் தலைமை குழு உறுப்பினர் அருள் உள்ளிட்ட தலைவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக டெல்லியில் இருக்கிற மாநகர காவல்துறை நடத்துறான். இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? இது ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் இந்த அரசு எந்திரம் தவறு செய்கின்ற போது அதை சுட்டி காட்டுவது, கண்டிப்பது அவ்வளவு பெரிய எப்படி நடத்துகிறேன்? எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உடனடியாக இதை கண்டித்து போராட்டத்தை நடத்துறோம். உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த ஈடு நேர்மையா இருந்தா, நியாயமா இருந்தா, இப்ப முதலமைச்சரா இருக்கிற சுதீசன் வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய வேணுகோபால் வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அமைச்சர் வீட்டுக்கு போகணும். அவன் தான் கொள்ளையடிச்சவன். அண்ணாமலை வீட்டுக்கு போன தமிழ்நாட்டில் எந்த அரசு பதவியுமே இல்லாம 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குற அண்ணாமலை வீட்டுக்கு போகணும். வானதி சீனிவாச வீட்டுக்கு போகணும். 40-50 கோடி சொத்து சேர்த்து வச்சாங்களே, எப்படி வந்துச்சு? பரம்பரை சொத்தாது. சோத்துக்கு வழி இல்லாம இருந்தவங்க தானே. சோத்துக்கு வழி இல்லாம இருந்த வானதி சீனிவாசனுக்கு 40-50 கோடி சொத்து எங்க இருந்து வந்துச்சு? நியாயமா? வீடு எங்க போயிருந்தா அது நியாயம். ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருக்கிற 10 ஆண்டுகள்
நேர்மையாக முதலமைச்சராக பணியாற்றிய அவர் வீட்டில் போய் கழகத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு போய் பிரச்சாரத்தை போய் பிம்பங்களை கட்டமைப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய RSS அரசாங்கம் நீங்க மம்தா பானர்ஜியை டீல் பண்ற மாதிரி வேற முதலாளித்துவ கட்சி தலைவர்களை டீல் பண்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நீங்கள் நடத்த நினைத்தால் இந்திய நாடு தாங்காது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை தீவிரமாக நடத்துவதற்கு ஒருபொழுதும் அந்நிய கட்சி கிடையாது. எந்த அளவிலும் வீரியத்தோடு போராட்டம் நடத்தக்கூடிய தெம்பு இருக்கிற, திராணி இருக்கிற, தைரியம் இருக்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறார், அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்தியாவில் ஹிட்லரை தொடர்ந்து, முசோலினியை தொடர்ந்து பாசிச பாதையை இந்தியாவில் உருவாக்கியவர் சாட்சாத் ராகுல் காந்தியோட பாட்டிதான் இந்திரா காந்தி. 75 ஜூன் மாதம் அவர்கள் உருவாக்கிய அரசியல் எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியில பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், காணாம போனவர்கள் இன்று வரை வரவே கிடையாது. பிணந்திகள் ஒரு புத்தகம் இருக்கு, வாய்ப்பு இருந்தா மோடி அமித்ஷா வாங்கி படிங்க. இவருடைய அன்பிற்குரிய தோழன், வாலிபர் சங்க தோழன், கேரளாவில் ராஜன் என்ற தோழன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவனுடைய பிணம் கிடைக்கவில்லை, அவன் போன இடம் தெரியாது. அவ்வளவு சித்திரவதை பண்ணி கொலை செய்து எங்கேயோ தூக்கி போட்டார்கள். கம்யூனிஸ்டுகளை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், நசுக்கி விடலாம் என்று கம்யூனிஸ்ட் அடக்க முடியாது, ஒடுக்கிட முடியாது, நசுக்கிட முடியாது. இது 1000 கால் பூதம். இந்த பூதத்தை அடக்குவதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கும் தைரியம் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. அனைத்தையும் எதிர்கொள்ளுகிற, அனைத்தையும் பேஸ் பண்ணுகிற திராணி படைத்த, தைரியம் படைத்த ஒரு அமைப்பு என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் இருக்கின்ற வரை தொழிலாளி வர்க்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாய், தொழிலாளி வர்க்கத்தின் வீரப்படையாய், தொழிலாளி வர்க்கத்தின் ஆர்மி படையாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிடுக்கோடு, தைரியமாக, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு செயல்படும். எத்தனை அமலாக்கத்துறை வந்தாலும், எத்தனை CBI வந்தாலும், எத்தனை இன்கம் டாக்ஸ் வந்தாலும், எத்தனை பொய் வழக்குகள் ஓடித்தாலும் அனைத்தையும் எதிர்கொள்கின்ற தைரியம் இருக்கிற, துணிச்சல் இருக்கிற, செம்பு இருக்கிற, திராணி இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மோடியும் ஈடியும் இதோட மூடிக்கோங்க. இதை தாண்டி உங்களுடைய நடவடிக்கை வருவேயானால் அதற்கான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிப்பதோடு இந்த போக்கினை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அரசு நிறுவனமாக இருக்கிற ஈடியும், CBI-யும், இன்கம் டாக்ஸும் இதோடு உங்களுடைய போக்கை நிறுத்திக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறைகோலிடத்துடனே பங்கெடுத்த அத்துணை தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி.